பிரகாசமான பசுமை நிறைந்த காட்டில் அனைத்து விலங்குகளும் மெதுவாக தூக்கத்திலிருந்து எழுந்தன. சூடான காற்றும் அமைதியான காலையும் நிறைந்த ஒரு நாள். ஒரு சிறிய முயல் அதன் குழியிலிருந்து மகிழ்ச்சியாக வெளியே வந்தது. இன்று நான் காடு முழுக்கச் சுற்றி பார்க்கணும் என்று அது உற்சாகமாக நினைத்தது. ஆற்றின் பக்கம் குதித்துச் சென்ற முயல் அங்கே ஒரு பெரிய கரடி மீன் பிடிப்பதை பார்த்தது. முயல் ஆச்சரியமாக பார்த்தது. கரடி சிரித்தபடி, "பார், மீன்கள் இப்படி துள்ளி விளையாடும்" என்று மெதுவாக காட்டியது. நீர்த்துளிகள் பறந்து வந்து முயலின் ரோமங்களை நனைத்தன. அது சிரித்து குதித்தது. அங்கிருந்து மேலும் நடந்த முயல் ஒரு அழகான மானை சந்தித்தது. மான் பசுமையான இலைகளை மென்று கொண்டிருந்தது. முயலைக் கண்டதும் மான் விளையாட்டாக தனது கால்களை தட்டியது. "வா, ஓடுவோம்." அவை இரண்டும் மரங்களைத் தாண்டி புதர்களைச் சுற்றி உற்சாகமாக ஓடின. மேலே வண்ணமயமான பறவைகள் சிறகடித்து பாட்டு பாடின. சிறிது நேரத்தில் தரை லேசாக அதிர்ந்தது. ஒரு பெரிய யானை ஓடையின் பக்கம் மெதுவாக நடந்து வந்தது. பந்தயத்தால் சோர்வடைந்த முயலைக் கண்டு யானை மெதுவாக தண்ணீரை முயலின் மேல் தெளித்தது. முயலும் மானும் இந்த குளிர்ந்த நீர்த்துளிகளை மிகவும் ரசித்தனர். அதே சமயம் ஒரு மெல்லிய அழுகை கேட்டது. அனைவரும் அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து சென்றனர். அங்கே ஒரு குட்டி ஆமை தன் முதுகில் சாய்ந்து உதவிக்காக தவித்துக் கொண்டிருந்தது. முயல் கவலையுடன் அருகில் நின்றது. மானும் தலைகுனிந்து பார்த்தது. கரடி மெதுவாக தள்ளி ஆமையை நேராக நிற்க உதவியது. யானை தனது பெரிய காதுகளை விசிறி ஆமைக்கு நிழல் கொடுத்தது. ஆமை மெதுவாக கண்களைத் திறந்து அனைவரையும் பார்த்தது. அவர்கள் தன்னை கவனித்தது ஆமைக்கு ஆனந்தமாக இருந்தது. முயல் மெதுவாக ஆமையின் சின்ன கை மீது கை வைத்தது. ஆமை நடக்கத் துவங்கியதும் அனைவரும் மெதுவாக கழித்தனர். அந்த நாளிலிருந்து காடு இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். ஒன்றுக்கொன்று உதவினால் தான் காடு உண்மையில் மகிழ்ச்சியான இடமாகும்.